தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான அறிவிப்பை மாநில தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டது. அதன்படி தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாவட்ட ஊராட்சிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை தொடங்கியது. அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அடையாளம் காணும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. மதுரை மாவட்டம் முழுவதும் உள்ளாட்சித் தேர்தல் பாதுகாப்பு பணியில் 4061 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றார். ரூரல் போலீஸ் லிமிட் மற்றும் சிட்டி போலீஸ் லிமிட்ல மொத்தம் 4061, ரூரல் போலீஸ் லிமிட்ல 1800 போலீஸ் பர்சனல், சிட்டி போலீஸ் லிமிட்ல 2261 போலீஸ் பர்சனல் நம்ம டிராஃப்ட் பண்ணியிருக்கிறோம். சென்சிட்டிவ் மற்றும் ஹைப்பர் சென்சிட்டிவ் போலிங் ஸ்டேஷன்ஸ் சிறப்பு கவனம் கொடுக்கப்படும். இதில் சிறப்பாக காவல்துறையினுடைய பாதுகாப்பு மட்டுமே இல்லாமல் சிறப்பாக வெப்காஸ்டிங் மற்றும் வீடியோகிராஃபி கவரேஜ் பிளஸ் மைக்ரோ அப்சர்வர்ஸ் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணி சிறப்பாக கண்காணிக்கப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன்.